ஹாய், வெல்கம் போல். நான் உங்கள் மோகன் பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்கள் மோகன் ப்ராட்காஸ்ட் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சப்போர்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் என்னைய இந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கு உங்களோட சப்போர்ட் எப்போதும் எனக்கு தேவை. அதனால் ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ. இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு செய்கிற உதவி, அவங்க அவசரத்தில் இருக்கும்போது செய்கிற உதவி கண்டிப்பாக நமக்கு அதோட பலன் நம்மளே எதிர்பார்க்காத டைமில் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு தடவை அந்த பலன் தரும் நம்ம பண்ண உதவி. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அதுக்கான உதாரணமாக ஒரு உண்மையான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு சேனல். அதாவது 1892, அட என்னடா 1892 1990 அப்படின்ட்டு சொல்கிறான்னு பார்த்தீங்களா? இல்லை, அப்படி இல்லை. இது காலைல படித்தேன். ஒரு ஸ்டோரியில் ஒரு உண்மையான சம்பவத்தை ஒரு ஸ்டோரியாக போட்டு ஒரு கவர் பேஜில் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு இது படிக்கிறதுக்கு. சரி, அது ஒரு சுவாரஸ்யமாக இருந்துச்சு படிக்கிறதுக்கு. அதுதான் நம்ம மக்கள்கிட்ட சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் இந்த ஸ்டோரி, கேளுங்க. 1892 ஒரு மாணவன் படிக்கிறான். ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, அமெரிக்காவில் உள்ள ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக எந்த ஒரு சொந்த பந்தம் இல்லை, உறவினர் இல்லை, யாருமே இல்லை. அவன் பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜ் படிக்கிறதுக்கான ஃபீஸே அவனால் அஃபோர்ட் பண்ண முடியாத நிலமையில தான் இருந்தான். அப்போ அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான். அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, சரி நம்ம படிக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் கான்சர்ட் நடத்துவோம் காலேஜில். அந்த வர கான்சர்ட்டில் வர அமௌண்ட்டை நம்ம ஸ்டடி பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. சரின்ட்டு என்ன பண்ணலாம், யாரை எந்த மியூசிஷியனை கூப்பிடலாம், யார் இப்போ ஃபேமஸாக இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ அமெரிக்கான்னு இல்லை, வேர்ல்ட்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருந்தவர் இக்னேசி ஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பியானிஸ்ட் இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா போலாண்டு நாட்டை சேர்ந்தவர். ஆனால் பட் அமெரிக்காவில் அவ்வளோ ஃபேமஸ் அவர். சரி, அவரை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் பண்ணி கேட்க போகும்போது அவர் மேனேஜர் பார்க்க சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி டேட்ஸ் இருக்கான்னு மேனேஜர்கிட்ட ரெஃபர் பண்ணிங்க, கேட்டுங்க அப்படின்ட்டு. அவங்களும் மேனேஜரை பார்த்துட்டு இந்த மாதிரி கேட்கும்போது மேனேஜர் ஓகே டேட் இருக்குது, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கான்சர்ட் நடத்துறதுக்கு. இவங்களும் ரொம்ப ஹாப்பியாப்பாடா டேட் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மேனேஜர் என்ன சொல்கிறார், அவர் வருவார் பட்டு $2000 செலவாகும் இந்த கான்சர்ட்டுக்கு அவர் வரத்துக்கு அப்படின்னப்ப இவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயோ சார், அவர் வரதே எங்களுக்கு பெருசு, அதுவே எங்களுக்கு கிடைச்ச பெரிய வெற்றி, அவர் கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டு நான் கண்டிப்பாக கொடுத்துருவோம், கான்சர்ட் முடிஞ்சோன்னா கண்டிப்பாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷமாக போயிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் இரவு பகலாக செய்கிறாங்க. ரொம்ப எப்படியா சூப்பர் ஹிட் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழாவுக்கு ரொம்ப உழைக்கிறாங்க. ரெண்டு பேரும் அதை எஃபோர்ட் போடுறாங்க அது இது பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த டிக்கெட்டு விற்பனை டைம் வருது. டிக்கெட் விற்பனை டைம் இப்போ பார்த்தீங்கன்னா இவன் நினச்ச மாதிரி டிக்கெட் விற்க முடியல. ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்ச்சி நடக்கிருந்திருக்கும் போல். அதனால் இந்த கான்சர்ட்டோட டிக்கெட் அந்தளவுக்கு விற்பனை ஆகலை. அதனால என்ன பண்ணுறாங்க, இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிளான் பண்ணிவிட்டு இது நடக்கலைன்னா, அதாவது மக்கள் அதிகமாக வரலைன்னா நல்லா இருக்காது. சார் ரொம்ப பாப்புலரான ஒரு பியானிஸ்ட்டு, அவரை கும்பல் இல்லாமல் ஒரு ப்ரோக்ராம் பண்ணால் நல்லா இருக்காது. அதனால் அவர்கிட்டே நம்ம போய் சொல்லிடுவோம், இந்த ஃபங்க்ஷன் வேணாம், இப்போதைக்கு வேணாம், கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க ரெண்டு பேரும் அவர்கிட்ட. ஆனால் அவர் பார்த்திங்கன்னா நேருக்கு மாறாக, இவங்க சொன்னதுக்கு நேருக்கு மாறாக, இல்லை பண்ண வேணாம், கேன்சல் பண்ண வேணாம், கண்டிப்பாக ப்ரோக்ராம் பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரின்ட்டு அவர் பேச்சையை கேட்டு கான்சர்ட் நடக்குது. கான்சர்ட் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சொன்ன மாதிரியே யாருமே வரல அந்த ஃபங்க்ஷனுக்கு. எந்த ஒரு கும்பல், அதாவது யாருமேன்னு தப்பாக சொல்லிட்டேன், கம்மியான ஒரு கும்பல் தான் வந்துச்சு அவங்க நினச்ச மாதிரியே.
கடைசியில் ஒரு $1600 மட்டும்தான் இவங்களால அதில் இது பண்ண முடிஞ்சு, எடுக்க முடிஞ்சு. அவங்க சொன்ன $2000 இவங்களால கொடுக்க முடியல. $1600 தான் அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது ஒரு செக்கை கொடுத்து, அதாவது டேட்டு மட்டும் போட்டு கொடுக்குறாங்க, நாங்கள் கண்டிப்பாக தந்துடுவோம் சார், எப்படியாவது பணத்தை புரட்டி மீதி உள்ள $400 உங்களுக்கு தந்துடுவோம் அப்படின்றாங்க. பட் அந்த பியானிஸ்ட் பார்த்தீங்கன்னா, எனக்கு வேணாம், இக்னாசி ஜான் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு வேணாம், அந்த இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்றாரு. அது காலேஜ் ஃபீஸுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த செக்கையுமே கிழிச்சு தூக்கி போட்டுறாரு. எனக்கு வேணாம், இந்த செக்கை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிழிச்சு தூக்கி போட்டுறாரு. எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அமௌண்ட் வேணான்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த நடத்தின அந்த மியூசிக் கான்சர்ட் நடத்துகிற அந்த கலையரங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கான வாடகை கூட இவங்களால் கொடுக்க முடியல. அதையுமே இவரே கொடுத்துட்றாரு. அந்த வாடகையுமே இவரே கொடுத்துட்றாரு. நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இவரே பே பண்ணிடுறாரு. அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பல வருஷம் ஆயிடுச்சு. வருஷம் நிறையா ஆனதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார், இன்னும் பாப்புலர் ஆகுறாரு. நம்ம மியூசிஷியன் இக்னாசி ஜான் அவங்கிறவர் வந்து அப்படி இன்னும் பாப்புலர் ஆகுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பொலாண்டுக்கே வந்து இதாகிறாரு, பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு நம்ம இக்னாசி ஜான் அப்படிங்கிறவர். அதுக்கப்புறம் அவர் ஒரு நல்லாட்சி பண்ணுறாரு அந்த பொலாண்டில். துரதிருஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் வந்து வேர்ல்டு வார் 1 வேறு வந்து முடிஞ்சிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா போலாந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பஞ்சம், ஒரு வறுமை, அதில் ரொம்ப சீர்குலைஞ்சு போய் கிடந்துச்சு. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஐயோ என்னடா நாடு இப்படி இருக்கு, நம்ம எப்படி இந்த மக்களெல்லாம் வறுமையிலேருந்து, பசியிலேருந்து, பஞ்சத்துலேருந்து காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்காவிலேருந்து ஒரு ஆபத்துக்கு உதவுகிற ஒரு குழுவினர்கள் வந்து வராங்க போலாண்டுக்கு வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழுவோட தலைவர் பேர் பார்த்தீங்கன்னா ஹேபர்ட் கிளார்க் ஹோவர் அப்படிங்கிறவர் தான் வராரு. அவர் பார்த்தீங்கன்னா அந்த குழுவோட தலைவராக இருக்கார். அவர் அந்த குழுவோட தலைவர் மட்டும் கிடையாது, அமெரிக்காவில் 31st பிரசிடெண்ட் அதிபர் அவர் தான். அவர் வந்து நான் போலாண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. ஹெல்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க வந்த அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா டன் கணக்கில் வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸு, மளிகை ஜாமான்கள் எல்லாமே இறங்குது போலாண்டில். அந்த மக்களோட பசியை போக்குறதுக்கும், வறுமையும் போக்குறதுக்கு, பஞ்சத்தை போக்குறதுக்கு வந்து எல்லாம் இறங்குது. இதனால் மக்கள் வந்து ஹாப்பி ஆயிடுறாங்க. அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கிடைச்சிருது. சாப்பிட்றதுக்கான பொருட்கள், அவங்க வாழ்வாதாரம் யூஸ் பண்ணுறதுக்கான பொருட்கள் எல்லாமே கிடைச்சிருது. டன் கணக்கில் இறக்கிடுறாங்க. அமெரிக்காக்காரங்க வந்து போலாண்டில் இறக்கிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு அப்பாடா நம்ம நாட்டை காப்பாற்றிட்டாரு, எப்படியோ வந்து காப்பாற்றிட்டாங்க, கடைசியில் கண்டிப்பாக போய் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேபர்ட் கிளார்க் ஹோவரை போய் சந்திக்கிறாரு நம்ம போலாண்டோட பிரைம் மினிஸ்டரு. அப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட நாட்டை வந்து வறுமை பஞ்சத்துலேருந்து எப்படியோ போக்கி நல்வழிப்படுத்திட்டீங்க, அது உங்களுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம போலாண்ட் பிரைம் மினிஸ்டரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து செஞ்சதை தான் நான் செஞ்சுருக்கேன், நீங்கள் செஞ்ச நல்ல உதவியை தான் நான் திருப்பி செஞ்சுருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இவர் ஷாக் ஆகுறாரு, என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 2 பசங்க வந்து படிக்கவே வழி இல்லாமல் ஃபீஸ் கட்டுறதுக்காக உங்கள்கிட்ட வந்து மியூசிக் கான்சர்ட் கேட்கும்போது, அந்த மியூசிக் கான்சர்ட் நடந்ததுக்கப்புறம் மக்கள் வரலைன்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு திருப்பி தர முடியல, அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டே வேணான்னு சொல்லி எங்களை படிப்புக்கு அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்களே, அந்த 2 பேத்தில் நான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி ஷாக் கொடுக்குறாரு. இந்த வீடியோ முடியும் போது உங்கள்கிட்ட கேட்க நினைக்கிற விஷயம் ஒன்று தான். நீங்கள் யாருக்காவது உதவி பண்ணியிருக்கீங்களா? அந்த உதவியோட பலன் என்னைக்காவது நீங்கள் எதிர்பார்க்காத டைமில் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்திருக்கா? அதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அதை பற்றி கீழே கமெண்டில் தெரிவிங்க. மேலும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மோகன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் மோகன் பிராட்காஸ்ட் சேனல். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.